இந்த சுத்தமான மிருகம் ये शुद्ध प्राणी எதை சுத்தமான மிருகம் நம்ம சொல்லுவோம்? और किसे हम शुद्ध प्राणी बोलेंगे? சுத்தமான மிருகம் எதெல்லாம் அப்படின்னா ये शुद्ध प्राणी कौन कौन से हैं? எந்த மிருகத்தின் குளம்பு जिस प्राणी के जो कूर है அது பிரிஞ்சிருக்குதோ, वो फटा हुआ है, அது எந்த மிருகங்கள் அசை போடுகிறதோ और जो प्राणी जो रवन करते हैं அதுதான் சுத்தமான மிருகம். वही शुद्ध प्राणी है। இப்போ நிறைய மிருகம் இருக்குது, अभी बहुत से जानवर ऐसे प्राणी ऐसे அது அசை போடும், वो वहां पर रवन करेंगे ஆனா விரி குழம்பு பிரிஞ்சிருக்காது. पर उनका कूर फटा नहीं होगा। இவங்க இந்த மிருகங்கள் வந்து அசுத்தமான மிருகம். ये सब जो है अशुद्ध है। ரெண்டு காரியமும் இருந்தாதான் சுத்தமான மிருகம். जब ये दोनों विषय होगा तब जाकर ये शुद्ध होगा। நம்ம நிறைய ஸ்டடீஸ் நம்ம பார்த்தோம். बहुत से पढ़ाई हमने देखा, அசுத்தமான பறவைகள், अशुद्ध जो पक्षी है அசுத்தமான மிருகங்கள், और अशुद्ध जो प्राणी है, இவைகளை பற்றி நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். इनके विषय में हमने बहुत देखा है। கர்த்தர் எப்படி தன்னுடைய அபிஷேகத்தினால் அவங்களை சுத்திகரிக்கிறார். और जैसे परमेश्वर अपने अभिषेक से उन्हें शुद्ध करते हैं, கர்த்தர் சொல்றார், நான் சுத்தம் பண்ணது நீ எப்படி அசுத்தம் சொல்லலாம்? और परमेश्वर कहता है मैंने जिसे शुद्ध किया है तू कैसे अशुद्ध कह सकता ஆனா है? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, पर आज हम क्या देखेंगे? ஒரு சுத்தமான மிருகம் एक शुद्ध प्राणी है, எப்படி அசுத்தமா மாறுது, वो कैसे अशुद्ध होता है, அதை எப்படி கர்த்தர் அருவருக்கிறார். அதை और कैसे परमेश्वर जो है घृणित करते हैं। அது சுத்தமான மிருகம் தான், वो शुद्ध प्राणी है, ஆனா கர்த்தர் அதை அருவருக்கிறார் சில மிருகத்தை. पर परमेश्वर जो है उसे घृणित मानते हैं। அது எப்படி நடக்குது, वो कैसे होता है, அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். उसके विषय में देखेंगे। இன்னைக்கு நம்ம எல்லாம் சுத்தமான மிருகமா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். आज हम सबको परमेश्वर ने शुद्ध प्राणी बनाया, அதனால கர்த்தர் நம்மளை எல்லா ஜனங்கள்ட்ட இருந்து பிரிச்சிருக்கிறார். इसलिए परमेश्वर हमें सारे लोगों से अलग किए। நம்ம வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறோம். हम वचनों का ध्यान करते हैं। பாருங்க, தியானம் ரொம்ப முக்கியம். देखिए ध्यान करना बहुत ही महत्वपूर्ण है। அடுத்த வருஷத்துல இருந்து अगले साल में से நம்ம ஒரு நாள் தியானத்துக்குண்டே வைக்க போறோம். एक दिन हम खास करके ध्यान के लिए रखेंगे। தியானம் எப்படி பண்ணணும், ये ध्यान कैसे करना है, எந்த மாதிரி உட்கார்ந்து பண்ணணும், और कैसे बैठकर करना है, அது எந்த நேரத்துல பண்ணணும், और किस समय में करना है, எங்க உட்காரணும், और कहां पर बैठना है, யார் கூட உட்காரணும், किसके साथ बैठना है, இது எல்லாம் பைபிள்ல இருக்குது. ये सब कुछ कलाम में है। இன்னைக்கு இந்து ஜனங்கள் आज जो हिंदू भाई लोग हैं, அவங்க தியான மையம்னு சொல்லி வச்சிருக்காங்க. और ध्यान करने के लिए एक खास करके जगह रखा है, அங்க உலகத்துல இருக்க நிறைய ஜனங்கள் और संसार के सारे लोग அந்த தியான மையத்துக்கு போறாங்க. वो ध्यान करने वाले जगह पर इकट्ठा होते हैं, ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட போறாங்க. और जो मसीह हैं वो भी जाते हैं। அவங்க என்ன சொல்றாங்கன்னா, वो क्या कहते हैं, இவங்க வந்து எங்களுக்கு எங்க கேள்விகளுக்கான பதில் இங்க தான் இருக்குது, और हमारे सारे सवालों का जवाब यहीं पर है, கிறிஸ்தவ போதகர்கள் எங்களுக்கு இது சொல்லி கொடுக்கிறது இல்ல, और जो मसीह जो प्रचारक है वो हमें नहीं सिखाते हैं। அது உண்மைதான், वो सच है, அது சொல்லி கொடுக்கிறது இல்ல அவங்க, वो नहीं सिखाते हैं। ஆனா நம்ம पर हम தியானம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். ये ध्यान जरूर करना है। என்னத்த தியானம் பண்ணணும்? किस विषय में ध्यान करना है? மல்கியா 3:16 பைபிள் சொல்லுது, मलाकी 3 उसमें 16 कलाम कहता है, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், और जो परमेश्वर के प्रति भय मानते हैं वो एक दूसरे के साथ बोलेंगे। கர்த்தர் அதை கவனித்து கேட்பார், परमेश्वर जो है गौर करते हैं, அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்காகவும் और उनके नाम के प्रति जो भय मानते हैं, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் और उनके नाम को जो ध्यान करते हैं। ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருக்குது. एक यादगार का पुस्तक वहां पर है। சோ எதை தியானிக்கணுமா? क्या ध्यान करना है? நம்ம கர்த்தருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும். हमें परमेश्वर के नाम को ध्यान करना है। அதை தியானிச்சாதான் जब हम ध्यान करेंगे, நம்ம பேரை அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதுவார். और वहां पर स्मरण के पुस्तक में परमेश्वर अपने नाम को लिखेंगे। கர்த்தருடைய சமூகத்துல परमेश्वर के सम्मुख ஒரு में புஸ்தகம் இருக்குது. एक किताब है, அந்த புஸ்தகத்தின் பெயர், और उस किताब का नाम है, அது ஞாபக புஸ்தகம். वो जो है स्मरण का पुस्तक है। அந்த புஸ்தகத்துல और उस पुस्तक में யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறார்களோ, और ऐसे कौन कौन है जो परमेश्वर के नाम का स्मरण करते हैं, அவங்க பேரங்க எழுதுவாராம். उनका नाम वहां पर लिखेंगे। இன்னைக்கு நம்ம எல்லார் பேரும் எழுதப்பட்டிருக்குது. आज हम सभी का नाम लिखा गया है वहां நான் पर। விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ। ஏன் தெரியுமா? क्यों पता है? நம்ம அவருடைய நாமத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். हम उनके नाम को ध्यान करते हैं, स्मरण करते हैं, அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். और इतना एक भाग्य परमेश्वर ने दिया है। அப்ப நம்ம பேர் இந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. इसका मतलब वो स्मरण के किताब में हमारा नाम लिखा गया है। நாமத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்க. उनके नाम को ध्यान करते ही நம்ம रहिए। வேற யாரையோ தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். हम किसी और का ध्यान करते हैं। பல ஜனங்களை குறித்து தியானிக்கிறோம். बहुत से लोगों
लोगों के विषय में ध्यान करते हैं। யாராவது ஒருத்தட்ட சண்டை போட்டுட்டோம்னா कोई किसी से लड़ाई कर दे, அப்புறம் அதே தான் நம்ம சிந்தனையில உட்கார்ந்திருக்கும், वही हमारे विचार में बैठा அதே होगा, தான் இருக்கும். वही होगा वहां पर। பிசாசு அப்படியே கொண்டு போயிருவான். शैतान ऐसे लेकर चले நாம जाएगा। எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டு கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கணும். हमें सब कुछ उठाकर फेंक कर परमेश्वर के नाम को ध्यान करना அவருடைய है நாமத்தை தியானிங்க, और उनके नाम को ध्यान कीजिए, உயர்ந்த அடிக்கலத்தை வைப்பா. वो ऊंचे स्थान पर रखेंगे। சோ சுத்தமான மிருகத்துல ये शुद्ध प्राणियों में அவங்க எல்லாத்தை விட பிரிஞ்சிருப்பாங்க, और वो सभी लोगों से अलग रहेंगे, அவங்க கர்த்தருடைய நாமத்தை தியானிப்பாங்க, और वो परमेश्वर के नाम को ध्यान करेंगे, அல்லது கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பாங்க, या परमेश्वर के उस कलाम को ध्यान करेंगे, அல்லது கர்த்தரின் கரத்தின் கிரியைகளை தியானிப்பாங்க. या परमेश्वर के हाथों को क्रिया का ध्यान करेंगे। இப்படி தியானிக்கிறதுல பல காரியங்கள் இருக்குது. ऐसे ध्यान के अंदर भी बहुत से विषय हैं। சோ இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். अब हम कुछ चीजों को देखेंगे, ஒரு சுத்தமான மிருகத்தை பற்றி பார்க்க ये போறோம். शुद्ध प्राणी के विषय में। வாசிங்க ஆதியாகமம் हम पढ़ेंगे उत्पत्ति, 4ஆம் அதிகாரம் उसमें 4वां अध्याय, 2ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें दूसरे वचन को पढ़ेंगे। பின்பு ஆ அவருடைய சகோதரனாகிய ஆ ஆபேலை பெற்றாள். ஆ ஆபேல் ஆ. ஆடுகளை மேய்க்கிறவனானான். போதும் பாருங்க, பைபிள் சொல்லுது देखिए यहाँ पर कलाम कहता है, இந்த ஆபேல் வந்து ये हाबिल जो है, இவன் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ये जो भेड़ बकरियों को चराता था। எந்த ஆடை மேய்க்கிறவனானான்? ये कौन से भेड़ को, அத நீங்க ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா वो आप अंग्रेजी में देखो, he was the keeper of sheep. और वो जो है मेमनों को रखता था, அவன் செம்மறியாட்டு மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். और जो मेमना है उसे रखा था, उन्हें पालता था, செம்மறியாட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தான். और मेमने के झुंड को चरवाता था। இந்த செம்மறியாட்டு மந்தையை, और ये जो मेमने का झुंड है, செம்மறியாடுனா என்னது? ये मेमने का मतलब क्या है? அது சுத்தமான மிருகம். वो शुद्ध प्राणी है। பாருங்க, இந்த சுத்தமான மிருகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ये शुद्ध प्राणी का नाम क्या है पता है? இந்த செம்மறியாட்டு மந்தைக்கு பேரு, ये जो मेमने का झुंड का नाम है, அதை சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे सोन बोलेंगे। இந்த சோன்ல ये सोन के अंदर மொத்தம் 4 எழுத்து வரும். ये 4 अक्षर आते हैं। முதல்ல சாடே, पहला है साड़े, அதுக்கு பிறகு அலஃப், उसके बाद एलेफ, அப்புறம் வாவ், फिर वाव, அப்புறம் நூன் சோஃபித். फिर नून सोफित। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ये 4 अक्षर मिलाकर ही அத சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. इसे सोन बोलेंगे। இதுல 4 எழுத்து இருக்குது. और यहाँ पर 4 अक्षर है, சாடே, साड़े, அலஃப், एलेफ, வாவ், वाव, நூன் சோஃபித். नून सोफित। இப்போ இதுல இந்த சாடே எடுத்தீங்கன்னா, इस साड़े को आप लेंगे, இத நம்ம சித்திர எழுத்துல பார்க்கும்போது जो प्राचीन इब्रू है उसमें देखेंगे, அதுல ஒரு மனிதன் குனிந்திருக்கிறது மாதிரி இருக்கும். उसमें एक इंसान ऐसे झुका हुआ ऐसे ஒரு दिखेगा, குனிந்த மனிதன். एक झुका हुआ इंसान। சோ இது ஒரு மனிதனை குறிக்குது. ये एक मनुष्य को दर्शाता है। இன்னைக்கு தாவீது சொன்னார்ல, दाऊद ने कहा, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், परमेश्वर मेरा चरवा है நான் தாழ்ச்சி அடையேன், और मुझे कोई भी कटी नहीं, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. और वो हरे चराइयों में चराकर। அப்ப என்ன தாவீது புல்லு மேய்ச்சிட்டு இருந்தாரா? इसका मतलब क्या दाऊद जो है भेड़ को चरा रहा था? தாவீது புல்லு சாப்பிட்டுட்டு இருந்தாரா? क्या वो वहां पर घास को खा रहे थे? அவன் அப்படிதான் பாட்டு பாடுறான். उन्होंने तो ऐसे ही गाया है, கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. हरी चराइयों में मुझे चराकर। அதாவது ஏதோ புல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ऐसा लगता है कि कोई घास को खा रहा है, அவன் புல்ல சாப்பிடல. वो वहां पर घास नहीं खा। அவன் என்ன சொல்றான்னா, वो क्या कहते हैं? அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், वो मेरे लिए चरवा है, நான் அவருக்கு ஆடுகளா இருக்கிறேன். और मैं जो है एक भेड़ के समान हूँ। நான் வந்து ஒரு ஆடு. मैं एक भेड़ हूँ। தன்னை ஒரு ஆடாக காமிக்கிறான். वो अपने आप को एक भेड़ के समान दिखाते இந்த हैं, ஆடு ஒரு மனிதனை குறிக்குது. और ये भेड़ एक इंसान को दर्शाता இன்னைக்கு है। யெகோஷுவா நம்மளுடைய மேய்ப்பன். आज यहोशुआ अपने चरवा है, அவர் நல்ல மேய்ப்பன். वो एक अच्छे चरवा है, நம்ம எல்லாரும் அவருடைய ஆடுகள். और हम सब भेड़ हैं उनके, நம்ம எல்லாரும் அவருடைய ஆடுகள். हम सब उनके भेड़ हैं। என் ஆடுகள் और मेरे भेड़ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். मेरे आवाज को सुनेंगे। நம்ம அவருடைய ஆடுனா, यदि हम उनके भेड़ होंगे, அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். इसका मतलब उनके आवाज को जो है हम ध्यान देंगे। அவருடைய ஆடு இல்லனா, यदि उनका भेड़ नहीं, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. उनके आवाज को नहीं सुनेंगे। என் ஆடுகள் और मेरे भेड़ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். मेरे आवाज को सुनेंगे। அது அடுத்தப்பல என்ன செய்யுமா? अगला क्या करेंगे?
நான் அவர்களை பேர் சொல்லி அழைப்பேன். और मैं नाम पुकार कर बुलाऊंगा उन्हें। நம்ம ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு. हर एक भेड़ का एक नाम है பேர் சொல்லி அழைக்கிற தேவன். और नाम पुकार कर बुलाने वाले परमेश्वर है। நம்ம பேர் சொல்லி அழைப்பாருங்க. हमारे नाम को लेकर बुलाएंगे। மோசஸ்னு அழைச்சாரு. जैसे मूसा मूसा करके पुकारा, ஆபிரகாமேன்னு சொல்லி அழைத்தார். हे अब्राहम जैसे बोल। நம்ம தான் செம்மறியாட்டு மந்தை. वो भेड़ के झुंड है, मेमने का झुंड है। செம்மறியாட்டு மந்தைக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? और उस मेमने के झुंड को क्या बोलेंगे हिब्रू அத में? சோன் அப்படினு சொல்லுவீங்க. उसे सोन बोलते हैं। இந்த சோன்ல ये सोन के अंदर இந்த கடைசி 3 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ये आखिर में 3 अक्षर को आप लोगे அத ஓன் அப்படினு சொல்வாங்க. और उसे ओन बोलेंगे। இந்த ஓனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ये ओन का मतलब क्या है पता है? ஓன் அப்படினா வல்லமை. और ओन का मतलब है सामर्थ। அப்ப இதுல ரெண்டு விதமான வல்லமை வருது. और इसके अंदर भी 2 प्रकार के सामर्थ आ जाते हैं। ஒன்னு ஆடுகள் மேல தேவனுடைய வல்லமை இருக்கும். एक जो है उस मेमने पर परमेश्वर का सामर्थ होगा, இல்லாட்டி பிசாசின் வல்லமை இருக்கும். या वो शैतान का सामर्थ होगा। இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆடுகளா இருக்கிறோம். और आज हम जो है परमेश्वर के मेमने हैं। இன்னைக்கு நம்ம மேல யாருடைய வல்லமை இருக்குது? और आज हम पर किसका जो सामर्थ है? நம்ம மேல தேவனுடைய வல்லமை இருக்கா? हम पर क्या परमेश्वर का सामर्थ है? பாருங்க, நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. आप बहुत से समय में ऐसे देखे रहेंगे। ஆடுகள் சில நேரம் குப்பையில போய் மேஞ்சிட்டு இருக்கும். कुछ समय में जो मेमना है वो कचरे में जाकर वहां पर ஆடு மாடு எல்லாம் குப்பையில போய் சாப்பிட்டுட்டு இருக்கும். और जो भेड़ बकरियां है, जो पशु है, वो जो है कचरे को खाते அது रहेंगे। என்ன, அது மேல என்ன புறாவா வந்து உட்காருது? क्या उसके ऊपर कबूतर आकर बैठते हैं? அது மேல காக்கா தான் உட்காரும். उसके ऊपर आकर कौवा ही बैठेगा। இதுவரைக்கும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. अब तक आपने ध्यान नहीं दिया रहेगा, இனிமே நீங்க அப்படி இடத்தை பாத்தீங்கன்னா நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. पर इसके आगे ऐसे कुछ देखोगे आप, थोड़ा ध्यान देना। காக்கா அது மேல போய் உட்காரும். कौवा आकर उसके ऊपर बैठता है। இன்னைக்கு நிறைய ஆடுகள் மேல आज बहुत से मेमने के ऊपर புறா இல்ல. वहां पर कबूतर नहीं है। பரிசுத்தாவியனோ புறாவின் ரூபம் கொண்டு இறங்கல. और पवित्र आत्मा वो कबूतर के रूप को लेकर नहीं उतरे। அசுத்தாவி காக்கா ரூபத்துல வந்து இறங்குது. अशुद्ध आत्मा कौवे के रूप में आकर उतर रहा है। ஆடுகள் மேல பிசாசு வல்லமை இருக்கு. और उस मेमने पर शैतान का सामर्थ्य है। ஏதாவது ஒரு வல்லமை இருக்கும். कोई एक सामर्थ होगा, ஒன்னு தேவனுடைய வல்லமை, एक परमेश्वर का सामर्थ அல்லது பிசாசுனுடைய வல்லமை. या शैतान का सामर्थ। நம்ம கர்த்தர்ட்ட கேட்க கூடியது, हमें परमेश्वर से एक ही चीज கர்த்தாவே मांगना என்னை है, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. प्रभु मुझे आपके अभिषेक से भर दीजिए। பாருங்க, சில இந்த தம்பாக்கு போட்டுட்டு இருப்பாங்க சிலவங்க. देखिए कुछ लोग तंबाकू डालते हैं। அப்ப நான் முந்தி இப்ப என்கிட்ட அந்த வீடியோ இல்ல என்கிட்ட. अभी तो वो वीडियो नहीं है मेरे पास। ஸ்லைடு வச்சிருப்பேன் நான். एक स्लाइड में रखता हूँ, அந்த ஸ்லைடை கொண்டு போய் காமிப்பேன். वो स्लाइड जाकर दिखाता हूँ। முதல்ல ஒரு ஸ்லைடை காமிப்பேன். एक स्लाइड दिखाऊंगा। அதுல ஒரு கடையில நிறைய அந்த தம்பாக்குக்குள்ள ஐட்டமா தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். एक दुकान होगा, उसमें सारे तंबाकू के जो आइटम है वो सब रहेंगे। இதுல உங்களுக்குள்ள ஃபேவரட் ஐட்டம் எதுன்னு கேட்பேன். और मैं पूछूंगा इसमें आपका फेवरेट क्या है? உடனே அவர் ஏதோ தேடுவார் உள்ள கடந்து. तुरंत वो ढूंढेंगे अंदर क्या है क्या है। சரி, இதுல இருக்காது, உங்க ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்பேன். ठीक है, इसमें नहीं रहेगा, पर आपका आइटम क्या है? அவனுடைய டேஸ்ட் படி பேசின உடனே और उनके टेस्ट के अनुसार जब बोलने அவருக்கு लगेंगे ரொம்ப சந்தோஷமாயிரும். वो बहुत खुश हो जाएंगे। உடனே அவர் இந்த பிராண்ட் தான் நான் சாப்பிடுவேன். और तुरंत बोलेंगे मैं ये ब्रांड का खाता हूँ। உடனே அடுத்த ஸ்லைடு காமிப்பேன். तुरंत अगला स्लाइड அந்த दिखाऊंगा। கையில போட்டு அப்படி போட்டு அமுக்கி தேய்ச்சி वो हाथ में डालकर उसे वहां पर घसकर அத வாய்க்குள்ள போடுறத காமிப்பேன். और वो जब मुंह में डालते हैं वो दिखाऊंगा। உங்களுக்கு என்னதான் டேஸ்ட் அதுல இருக்குன்னு इसके தெரியல. अंदर ऐसा क्या वहां पर टेस्ट है? யார பார்த்தாலும் தம்பாக்கு போடுறீங்களே. किसी को भी देखो तंबाकू डालते हैं। அடுத்த ஸ்லைடு காமிப்பேன் பாருங்க. फिर अगला स्लाइड दिखाता हूँ, देखिए அப்ப அதுல ரொம்ப டேஞ்சரஸ் சீன் இருக்கும். वहां पर बहुत ही एक भयंकर चीज होगा। நீங்க இப்படிலாம் போடாதீங்க. आप ऐसा मत डालो। என்னைக்காவது ஒரு நாள் कभी ना कभी एक दिन அந்த கிருமி உங்க வாயில ஒட்டிட்டுனா, वो जो कीटाणु जो है आपके मुंह में चिपक गया, लग இல்ல गया। சார், நான் சின்ன வயசுல இருந்தே போட்டுக்கிட்டு இருக்கேன். नहीं, मैं तो बचपन से ही डालता हूँ। அது போட்டுட்டு இருப்பேன். वो बराबर है, डालते ஆனா रहेंगे। அந்த சின்ன கிருமி உன் வாயில ஒட்டிட்டுனா, पर एक छोटा सा वो कीटाणु जो है चिपक அந்த गया, கேன்சர் வாயில ஒட்டிட்டுனா, वो कैंसर आपके मुंह में चिपक गया, உன் வாய் இப்படிதான் இருக்கும்னு காமிப்பேன். அடுத்தது तेरा मुंह ऐसे बन जाएगा। अगला स्लाइड எல்லாம் दिखाऊंगा। வீங்கி போய் पूरा सूज कर, இங்க வீக்கம் இங்க வீக்கம், इधर सूजन में यहाँ पर सूजन, அத பார்த்தாலே அவனுக்கு டேஞ்சரா இருக்கும். वो देखते ही वो डर जाएगा। எனக்கு தெரியும் உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. मुझे पता है तेरा एक परिवार நீ है। அந்த உனக்கு நீ விடணும்ன்ற இந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்ப. तूने कोशिश किया होगा, நீ உன்னால முடியல. पर तुझसे
तुझसे नहीं हो रहा है, உன்னையால முடியாது. तेरे से नहीं होगा, நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் முடியாது. तू कितना भी कोशिश करे नहीं होगा। இது கடைசில எங்க கொண்டு போகும் தெரியுமா? ये आखिर में कहाँ लेकर जाएगा அப்படி पता சொல்லி है? அடுத்த ஸ்லைடு காம்பேன். ऐसा बोलकर अगला स्लाइड அதுல दिखाऊंगा। ஆம்புலன்ஸ் இருக்கும். वहाँ पर एम्बुलेंस रहेगा। ஆம்புலன்ஸ் ஒரு பிசாசு இந்த என்ன கொய்தா வச்சுக்கிட்டு நிப்பான். एम्बुलेंस में एक शैतान रहेगा, उसके हाथ में कोयता होगा கருப்பு கலர் உடைய போட்டுட்டு और एक काले वस्त्र को पहनकर, அந்த ஒரு என்ன இந்த உயிர் எடுக்கிறவன் எப்படி அருவாளை வச்சுக்கிட்டு நிப்பான். जैसे किसी का प्राण को लेता है वो एक तलवार को लेकर खड़ा होता है, அதே மாதிரி ஒரு சீன் அங்க நிக்கும். ऐसा एक दृश्य होगा वहाँ पर। இதெல்லாம் உனக்கு தேவையா? ये सब तुझे चाहिए क्या? ஹாஸ்பிடல்ல போனா சரியாகும் நினைக்காத. तू सोच मत हॉस्पिटल गया ठीक हो जाएगा, இப்பவுமே இத விட்டுரு. अभी छोड़ देना। உன்னால விட முடியலையா? क्या तुझसे नहीं होता है? நீ எந்த ஊர்ல இருந்து வரேன்னு கேப்பேன். तू कौन से गांव से आता है मैं அந்த ஊருக்கு पूछूंगा। போன பிறகு उस गांव में जाने के அங்க बाद ஏதாவது ஒரு சர்ச் இருக்கும். वहाँ पर कहीं पर एक चर्च அங்க होगा, ஃபாதர் இருப்பாரு. वहाँ पर फादर होंगे। அப்படி சொன்னதா உங்களுக்கு புரியும். ऐसा बोलेंगे तो நீ ही समझ में நேரா आएगा। அங்க போ. तो सीधा वहाँ जा, சொல்லு எனக்கு தம்பாக்கு விடணும் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லு. बोल कि मैं मुझे तंबाकू छोड़ना है, मेरे लिए प्रार्थना करो। அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. वो प्रार्थना करेंगे, உனக்கு விடுதலை கிடைக்கும். तुझे छुटकारा பாருங்க मिलेगा। இந்த சின்ன கிருமி देखिए ये छोटा सा कीटाणु ஒரு தடவை வாயில பட்டுட்டுனா एक बार आपके मुंह में लग जाता அதுக்கு है, பிறகு அவங்க தப்பிக்க வைக்கிறது கூடாத காரியம். फिर उन्हें बचाना थोड़ा असंभव है। அதே மாதிரி वैसे ही ஒரு ஆடு மேல ஒரு பிசாசு வந்துட்டுன்னு வைங்க, एक मेमने के ऊपर एक शैतान आ गया, அதுக்கு பிறகு அது விரட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். फिर उसे छुड़ाने के लिए थोड़ा तकलीफ होगा। वहाँ पर சவுலுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். शाऊल को अभिषेक दिया था। சவுல் யாரு? शाऊल कौन है? சவுல் ஆடுதான். शाऊल भी एक मेमना है சவுல் ஒரு செம்மறி ஆடு. और शाऊल भी एक मेमना है, அவன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருந்தார். और उस पर परमेश्वर ने अभिषेक को रखा ஆனா था। எப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறினானோ, पर जब परमेश्वर के उसने वचन को उल्लंघन किया சாமுவேலுடைய வார்த்தையை நிராகரித்தானோ, और शमूएल के वचनों को ठुकरा दिया, அப்பவுமே அபிஷேகம் விலகிட்டு तभी उससे अभिषेक हट गया। அவன் மேல இருந்த அபிஷேகத்தை எடுத்துட்டா. उसके ऊपर के अभिषेक को हटा दिया அவன் மேல பொல்லாத ஆவி வந்து இறங்கிச்சுன்னு சொல்லி பைபிள் और சொல்லுது. एक भयानक आत्मा उस पर उतरा है, ऐसे பாருங்க कलाम 1 कहता है। சாமுவேல் देखिए पहला शमूएल 16 அதிகாரம் उसमें 16वां अध्याय 14 வசனத்தை வாசிங்க. उसमें 14 पढ़ेंगे 1 சாமுவேல் 16:14. और पहला शमूएल 16 उसमें 14। கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஆ. கர்த்தரால் விரட்டப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है பரிசுத்த ஆவியும் சவுலை விட்டு விலகிட்டார். और पवित्र आत्मा शाऊल से हट गया கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி और परमेश्वर के द्वारा वो भेजा गया एक अशुद्ध आत्मा சவுலை தொந்தரப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். और शाऊल को उसने वहाँ पर सताने लग गया। இது சவுலுக்கு தேவையா? ये शाऊल को चाहिए। அதுக்கு பிறகு उसके बाद அவன் சாகிறது வரைக்கும் அந்த ஆவி அவன் விட்டு போகல. और वो मरने तक जो है वो आत्मा नहीं निकला है, அவன்கிட்டே தான் இருந்துச்சு. उसके पास ही था। वो தாவீது வீணை போடுவான், दाऊद वीणा बजाएगा, பாட்டு பாடுவான், गीत गाएगा, அவனுக்கு நல்லாயிரும். थोड़ा अच्छा होगा। அப்புறம் திரும்பவும் அசுத்தாவி வந்துரும். फिर से अशुद्ध आत्मा आएगा, திரும்ப வீணை வாசிப்பான், फिर से वीणा बजाएगा, திரும்ப சரியாகும். फिर से ठीक होगा। இப்படியே மாத்தி 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 கடைசி செத்தே போயிட்டான். ये ऐसे ही होने लगा और आखिर में वो मर गया। அந்த பொல்லாத ஆவி விட்டு போகவே இல்லை. ये शैतान जो है वो उससे हटा ही नहीं। அதனால தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए परमेश्वर के जो நம்ம बच्चों, எல்லாரும் ஆடுகள் தான். हम सब मेमने हैं। நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். हम सब इस जीवन से एक अलग इस संसार से एक अलग जीवन व्यतीत நம்ம कर रहे हैं। எல்லாரும் தியானம் பண்றோம். हम सब ध्यान करते हैं, ஆனா ஜாக்கிரதை, पर थोड़ा सतर्क रहिए। பொல்லாத ஆவிக்கு நமக்கு இடம் கொடுக்க கூடாது. भयानक आत्मा को जगह नहीं देना है। அசுத்தமான இடத்துக்குள்ள போக கூடாது. अशुद्ध जगहों पर नहीं जाना அவர் है। அசுத்தமான இடத்துல இருக்க மாட்டார். वो अशुद्ध स्थान पर नहीं रहते அவர் कभी, பரிசுத்தமான இடத்துல இருப்பார். वो पवित्र स्थान में रहेंगे। சில வீடுகளை பாருங்க, कुछ घरों को देखिए, வீடு பார்க்க சகிக்காது. वो घर आप देख नहीं सकते। என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? इसका मतलब क्या है पता है? அங்க ஏதோ அசுத்தம் இருக்குன்னு वहाँ पर அர்த்தம். कुछ तो अशुद्धता है, ஏதோ அசுத்தாவி விளையாடிட்டு இருக்குது. कुछ तो अशुद्ध आत्मा खेल रहा है ஏதோ वहाँ पर, குட்டி பிசாசு விளையாடிட்டு இருக்குது. एक छोटा शैतान वहाँ पर खेल रहा है। அவங்களால அவங்க வீட்டை சுத்தமா வைக்க முடியாது. वो अपने घरों को शुद्ध नहीं रख पाते। ஆனா தேவனுடைய ஆவி இருக்கிறவங்க பாருங்க, पर जो परमेश्वर की आत्मा होता है देखिए, எப்பவும் வீட்டை சுத்தமா இருப்பாங்க. हमेशा उनका घर साफ होगा, எப்பவும் சுத்தமா இருக்கும். हमेशा साफ होगा। அது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளம் தான் அது. वो परमेश्वर के अभिषेक का एक
चिन्ह है वो। இன்னைக்கு நம்ம ஆடுகள் आज हम सब मेमने हैं, நம்ம மேல கர்த்தருடைய ஆவி இறங்கணும். हम पर परमेश्वर का आत्मा उतरना है। இந்த ஓன் அப்படினா ये ओन का मतलब அதுக்கு ரெண்டு காரிய பவர் வரும். उसमें दो सामर्थ आते हैं, ஒன்னு தேவனுடைய வல்லமை एक परमेश्वर का அல்லது सामर्थ பிசாசுனுடைய வல்லமை. या शैतान का सामर्थ। அடுத்தது अगला திரும்ப இந்த மூணு எழுத்தை फिर से मैं ये तीनों अक्षर को வேற மாதிரியும் உச்சரிப்பாங்க. कुछ अलग प्रकार से बोलते हैं। அது எப்படி உச்சரிப்பாங்கன்னா उसे कैसे बोलेंगे? ஆவன் அப்படினு சொல்லி உச்சரிப்பாங்க. आवन करके बोलेंगे। ஆவன் அப்படினா आवन का मतलब அதுக்கு முதல் அர்த்தம் उसका पहला अर्थ है wicked विकेड, தீமை. वो बुराई। இரண்டாவது அர்த்தம் दूसरा பிரச்சனை. समस्या। மூணாவது அர்த்தம் तीसरा துக்கம். दुख। இந்த மூணு அர்த்தங்கள் இருக்குது. ये तीन मतलब है उसके। அப்போ ஆடுகளுக்குள்ள इसका मतलब मेमने के अंदर தீமை வந்து விட்டால், यदि बुराई आ जाए ஒரு அசுத்தம் வந்து விட்டால், और एक अशुद्धता आ जाए, கூடயும் பிரச்சனையும் சோதனையும் வந்துரும். साथ में वहां पर समस्या तकलीफ सब आएंगे। எனக்கு மட்டும் தான் ஏன் இந்த சோதனைன்ட்டு எனக்கு தெரியல. सिर्फ मेरे लिए ये समस्या क्यों है मुझे नहीं ஏன் पता। சோதனை? क्यों वहां पर मुश्किल? ஏதோ ஒரு தீமை இருக்கு. कुछ तो बुराई वहां पर है। இந்த தீமை இல்லாட்டியும் சோதனை வரும். ये बुराई नहीं होगा तो भी वहां पर आपको परीक्षा आएंगे, ஆனா உங்களை சோதனைக்காரன் உங்களை தொந்தரப்படுத்த முடியாது. पर जो परीक्षा करता है वो आपको तकलीफ नहीं पहुंचा सकता, ஏனா உங்க உள்ளம் அமைதியா இருக்கும். क्योंकि आपका हृदय एकदम शांत होगा உங்க உள்ளத்துல ஷாலோம் இருக்கும். और आपके हृदय में शालोम होगा। நீங்க படபடன்னு இருக்க மாட்டீங்க. आप ऐसे हड़बड़ाएंगे नहीं, ஐயோ என்ன செய்யன்னு ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்க மாட்டீங்க. क्या करूं ऐसे एक समस्या में नहीं रहोगे आप, சமாதானத்தோட அவரை நோக்கி பாப்பீங்க. और आप समाधान के साथ उनकी ओर देखेंगे। எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, चाहे कितना भी तकलीफ आए। கர்த்தர் சொன்னார்ல, परमेश्वर ने कहा இந்த ना, உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு, इस संसार में तकलीफ रहेंगे, ஆனாலும் திடன் கொள், फिर भी तू दृढ़ हो जा, நான் உலகத்தை ஜெயித்தேன். मैंने संसार पर जय पाया है। ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். जिसने जय पाया वो हमारे साथ है। அவர் இல்லாட்டி தான் பிரச்சனை. वो नहीं है तो वहां पर समस्या है। அவர் இருக்காரா? वो है, அமைதியா இருங்க. शांत रहिए, அவர் பாத்துக்கிடுவாரு. वो देख लेंगे। அவர் குடும்பத்துக்குள்ள காரியத்தை பாத்துக்கிடுவார். परिवार के सारे चीजों को वो देख लेंगे। நம்ம குடும்பம் யாருடைய குடும்பம்? अपना परिवार किसका परिवार है? நமக்கு என் குடும்பம் இல்ல. मेरा परिवार ऐसा नहीं है। என் குடும்பம் இல்ல. ये मेरा परिवार नहीं है। என் குடும்பம் தேவனுடைய குடும்பம். मेरा परिवार परमेश्वर का அவர் परिवार, பாத்துக்கிடுவாரு. वो देख लेंगे। அவர் பிரச்சனையை பாத்துக்கிடுவார். बहुत सारे समस्याओं को देख लेंगे। நான் இந்த 10 வருஷமா मैं ये 10 साल में நான் என் பிரச்சனை பத்தி நான் யோசிச்சதே கிடையாது. मेरे समस्या के विषय में मैंने सोचा ही नहीं। வீட்ல என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? घर में क्या करते இப்ப रहेंगे? ஏதோ சாப்பிட்டு இருப்பாங்களா? क्या कुछ खाया ஏதோ होगा? செஞ்சிருப்பாங்களா? क्या कुछ किए होंगे? என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? क्या करते रहेंगे? அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கவே மாட்டேன். ऐसे में विचार ही नहीं करूंगा। என்னோட மனசுல ஒண்ணே ஒண்ணுதான் ஓடும். मेरे मन में एक ही दौड़ेगा, அடுத்தப்பல எந்த ஊருக்கு போகணும்? अगला कौन से गांव में जाना இந்த है। ஊர்ல போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த इस गांव में जाकर परमेश्वर के नाम की महिमा करने நான் के என்ன लिए செய்யணும்? मुझे क्या करना है? இதே சிந்தனை ஓடிட்டு இருக்கும். यही विचार दौड़ते रहेगा। இன்னைக்கு நீங்களும் அப்படியே இருங்க. आज आप भी वैसे रहिए। குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க. परिवार के बारे में चिंता नहीं உங்களை करिए। பற்றி கவலை கொள்கிறவர் ஒருவர் இருக்கிறார். आपके प्रति चिंता करने वाला एक है। உங்களை குறித்து விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். आपके बारे में पूछताछ करने के लिए एक है, அவர் விசாரிக்கிறவரா और இருக்கிறதால वो आपको पूछते हैं आपका, நீங்க கவலைப்படாதீங்க. और जो है आप चिंता मत அவர் कीजिए, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். वो आपको आशीष करते हैं। எல்லா பிரச்சனையும் மாட்டுவாருங்க. सारे तकलीफ को, मुश्किल को छोड़ दीजिए। எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். एफ्राइम ने जो पलटा नहीं वो जो रोटी, திருப்பி போடாத அப்பம்னா என்ன ஆகும்? और जो पलटा नहीं वो रोटी का मतलब क्या है? ஒரு அப்பத்தை நீங்க தவால வச்சிருக்கீங்க, एक रोटी आपने तवा में रखा है, நீங்க திருப்பி போடல, आपने उसे पलटा नहीं, அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? वो वैसे ही जलते ही रहेगा, क्या கருகி होगा? போயிரும். वो जल जाएगा पूरा। ஆனா நம்ம பிரச்சனைகளை கர்த்தர் மாத்தி போட்டுருவாரு. पर आपने समस्याओं को परमेश्वर पलट அவன் देंगे, திருப்பி போடாத அப்பம், और वो जो है திருப்பி போடாத அப்பம், और जो पलटा नहीं वो रोटी है वो, ஆனா கர்த்தர் நம்மள திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாரு. पर परमेश्वर हमें पलटते रहेंगे, பிரச்சனை உங்களை தொட விட மாட்டார். और वो समस्या को आपको छूने नहीं அவர் देंगे। உங்களை பாதுகாக்கிற தேவன். वो आपको जो है संभालने वाले ஆனா परमेश्वर है। ஆடுகளுக்குள்ள पर मेमने के अंदर தீமை வந்து விட்டால் यदि बुराई आ जाए, அப்ப கூடவே பிரச்சனையும் வரும், साथ में मुश्किल भी आएंगे, கூடவே சாரோ வரும். साथ में दुख भी आएगा। இன்னைக்கு நம்மளுக்கு துக்கம் வேண்டாம்ப்பா. आज हमें दुख नहीं चाहिए, நம்மளுக்கு பிரச்சனைகள் வேண்டாம்னா हमें यदि समस्या नहीं चाहिए, ஒழுங்கா பைபிளை வாசிங்க. और एकदम सीधा जो है कलाम को पढ़ने शुरू இந்த कीजिए। வாரம் எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? इस हफ्ते में कितने लोगों ने कलाम पढ़ा? ஹalleluya. हालेलुया।
ஜெபிக்கணும், प्रार्थना करना है, துதிக்கணும், स्तुति करना है, நன்றி சொல்லணும், धन्यवाद बोलना है, அவருடைய வேதத்தை வாசிக்கணும், उनके कलाम को पढ़ना है, வாசிக்க தள்ளிட்டு கேட்கணும். पढ़ने नहीं आता सुनना है। யூடியூப்ல நிறைய போட்டிருக்காங்க, यूट्यूब में बहुत सा डाला है, ஆடியோக்குள்ள பைபிள் இருக்குது, ऑडियो बाइबल है, அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். वो आप सुनते रह सकते हो। பாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். देखिए परमेश्वर आशीष करे। ஆடுகளுக்குள்ள தீமை வரக்கூடாது. और एक मेमने के अंदर बुराई नहीं आना है। சோ ஆடுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? मेमने को क्या बोलेंगे इब्रानी भाषा में? सोन. सोन। இந்த சோன்ல கடைசி 3 எழுத்து என்னது? सोन में आखिरी 3 अक्षर क्या அது है? ஓன் சொல்லுவாங்க. एक तो ओन बोलेंगे। ஓன் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? ओन का मतलब क्या है? வல்லமை, सामर्थ। அது ரெண்டு விதமான வல்லமை இருக்கும். उसमें दो प्रकार का सामर्थ होगा। அடுத்தது அது வேற விதமா உச்சரிப்பாங்க. और अलग प्रकार से उसे बोलते हैं ஆவன். आवन। ஆவனுக்கு அர்த்தம் என்ன? आवन का मतलब क्या है? அது தீமை, वो बुराई, அடுத்தது பிரச்சனை, उसके बाद मुश्किल, அடுத்தது துக்கம். उसके बाद दुख। இனிமே வாழ்க்கையில துக்கமே வரக்கூடாது. इसके आगे जीवन में दुख आना ही नहीं। ஹalleluya. हालेलुया। பிரதர் ரொம்ப பிரச்சனையா இருக்கு பிரதர். नहीं भाई बहुत ही मुझे तकलीफ அப்ப है। நான் உங்களை தான் சந்தேகப்படுவேன். इसका मतलब मैं आप पर ही थोड़ा शक खाऊंगा। பிரச்சனை எங்க இருக்கு? समस्या कहाँ पर है? உங்களுக்கு தான பிரச்சனை. आपको ही समस्या है ना பிரதர் பிரச்சனையா இருக்குது. भाई, समस्या है। அப்படினா எங்கயோ ஒரு பிரச்சனை, எங்க தவறு நடந்திருக்குது. इसका मतलब कहीं पर कुछ तो गलती हुआ है। அந்த தவறு இல்லாம பிரச்சனை வராது. वो गलती के बगैर वहाँ पर मुश्किल नहीं आएंगे। கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு எனக்கு? क्यों ये समस्या நான் है? என்ன தப்பு பண்ணேன்? मैंने क्या गलती என்ன किया? தீமை பண்ணேன்? ऐसा क्या बुराई कर दिया? கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பாரு. परमेश्वर आपको प्रकट करके அதை சரி दिखाएंगे। பண்ணிருங்க, उसे ठीक कर दीजिए, எல்லாம் சரியாயிரும். सब कुछ ठीक हो जाएगा। நான் ஒரு தடவை எனக்கு கம்ப்யூட்டர் வாங்க வேண்டி இருந்துச்சு. एक बार मुझे कंप्यूटर लेना था। அப்போ வாங்குறதுக்கு இல்ல லெஸ் அமௌண்ட்ல எனக்கு கிடைச்சது. अच्छे कम दाम में मुझे मिला। 7000 ரூபாயில எனக்கு கம்ப்யூட்டர் கிடைச்சது. 7000 में मुझे कंप्यूटर मिला। ரொம்ப சந்தோஷம். बहुत खुश हो गया मैं। அப்ப நான் கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்றேன். तब परमेश्वर से करार बांधा हूं, கர்த்தாவே இந்த கம்ப்யூட்டரை प्रभु इस कंप्यूटर को உம்முடைய ஊழியத்துக்காக மட்டும் நான் பயன்படுத்துவேன். केवल आपके सेवा के लिए मैं इस्तेमाल करूंगा। ஆட்டோமேட்டிக்கா காசு வந்துட்டு ऐसे बोल दिया, ऑटोमेटिक पैसा आ गया। அடுத்தது குறைய விலையில எனக்கு கம்ப்யூட்டர் கிடைக்க போகுது. कम दाम में कंप्यूटर भी मिलने वाला है। அத வாங்க போறேன். और लेने जा रहा हूँ, இங்க மனசுல வேற யோசனை. यहाँ पर मन में कुछ और ही ख्याल चल रहे हैं, கொஞ்சம் பிசினஸும் பண்ணிடலாம், थोड़ा बिजनेस भी कर लेंगे। அப்படின்னு யோசனை வந்து பாருங்க. ऐसा आया, देखिए அந்த विचार। கம்ப்யூட்டர்காரன் கம்ப்யூட்டர் கொடுக்கவே இல்ல. वो कंप्यूटर वाला कंप्यूटर दिया ही नहीं। ஏன் யோசனை அவனுக்கு எப்படி தெரியும்? ये मेरे विचार उसको कैसे पता चला? ஒரு சின்ன தீமை வந்த உடனே एक छोटा सा बुराई आने पर ஆசீர்வாதம் பல மடங்கு தூரம் போயிட்டு आशीष बहुत दूर चले गया। இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம் आज अपना आशीष நம்ம பெறாததுக்கு காரணமே நம்ம தான். हम जो नहीं पाते हैं वो अपना ही कारण है। நம்மளுடைய அவிசுவாசம் தான் காரணம். हमारा विश्वास ही कारण है। நம்மளுடைய தீமையான எண்ணங்கள் தான் காரணம். हमारे जो बुरा विचार है वही कारण है। ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், कुछ तो वहाँ पर गलती होगा, அதை சரி பண்ணுங்க, उससे ठीक कीजिए, எல்லாம் சரியாயிரும். सब कुछ ठीक हो जाएगा। இந்த ஆடுகளுக்குள்ள इस मेमने के अंदर தீமை வரக்கூடாது. बुराई नहीं आना है। பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். एक और वचन पढ़ेंगे, லேவியராகமம் लेवी का किताब 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय, 20ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 20 को पढ़ेंगे। பழுதுள்ள ஒன்றையும் ஆ. செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, ஆடுகளை பலி கொடுக்கும் போது अभी जब मेमने को बलि देंगे, நாயை பலி கொடுக்க முடியாது. कुत्ते का बलि नहीं दे सकते। ஏன் கொடுக்க முடியாது? क्यों नहीं दे सकते? ஏன்னா அது சுத்தமான மிருகம். क्योंकि वो अशुद्ध प्राणी है। பன்றியை பலி கொடுக்க முடியாது. एक सुअर है, उसको बलि नहीं दे सकते ஏன்னா அது என்ன மிருகம்? कि वो कैसा पशु प्राणी அசுத்தமான है, மிருகம். वो एक अशुद्ध प्राणी है। ஆனா ஆடுகளை பலி கொடுக்கலாம். पर मेमने को जो है दे सकते हैं, ஏன்னா ஆடு சுத்தமான மிருகம். क्योंकि मेमना जो है वो शुद्ध प्राणी ஆனா है। இந்த ஆடு पर ये मेमना பழுதற்ற ஆடா இருக்கணும். वो बिना दोष का होना है। பழுதற்ற ஆடு, एक बिना दोष का एक मेमना, பழுதற்ற ஆடா இருந்தாதான் यदि वो बिना दोष का रहेगा, கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். परमेश्वर उसे जो है स्वीकार करेंगे। நான் ஒரு ஃபேமிலிட்ட போயிருந்தேன். मैं एक परिवार में गया था, நான் பொள்ளாச்சில இருக்கும்போது. जब पोलाची में था, அவங்க பேர் வந்து ஆபிரகாம் सारा. और उनका नाम है अब्राहम और सारा, அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது, और उनके कोई बच्चे नहीं, ஆடு தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. और वो मेमने को जो भेड़ पालते थे। கிட்டத்தட்ட 50 ஆடுக்கு மேல இருந்துச்சு. लगभग उनके पास 50 के ऊपर होगा भेड़, அதுதான் அவங்களுக்கு குழந்தைகள். वही उनके लिए बच्चे थे। அப்போ இந்த சபைக்கு வர்றதுல கொஞ்சம் அவங்க நின்னுட்டாங்க, சபை வராம. तब जो कलिशा में आना थोड़ा बंद रोक दिए। எதுக்கு பந்தாயிட்டுனா, क्यों बंद हुआ?
நான் தெரியும்ல முதல்ல 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, पता है पहला 10 बजे शुरू करते அப்புறம் हैं, 10 ஆகும், फिर 10:30 होगा, அப்புறம் 11 ஆகும், फिर 11 होगा, அப்புறம் 11 ஆயிரும். फिर 11:30 हो जाएगा. இவங்க 11 ஆன உடனே ये 11:30 होते ही இவங்களுக்கு ஆடுகளுக்கு 1 மணிக்கு ஆகாரம் கொடுக்கணும். और भेड़ को जो है 1 बजे जो है खाना देना है. குட்டி குட்டி ஆடுலாம் இருக்குது, सब छोटे छोटे हैं, அதனால இவங்க சபைக்கு வரல. इसका इसलिए वो कलीसिया में नहीं आए. ஒரு 3 மாசம் கழிச்சு 3 महीने के बाद பாஸ்டர் போறாங்க அங்க பாக்குறதுக்கு. पासवान जाने के लिए. என்ன 3 மாசமா வரல? क्या 3 महीना हो गया आए பாஸ்டர் नहीं? நீங்க 11:30க்கு ஆரம்பிக்கீங்க, पासवान आप जो है 11:30 को शुरू करते நீங்க हो. ஆடுகளுக்கு 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், ये भेड़ है, इन्हें 1 बजे खाना देना है, அதனால தான் வர முடியல. इसलिए आ नहीं सके. ஓஹோ, ठीक है, ஆடு இருக்கிறதுனால தான் நீங்க வரல. भेड़ है इसके लिए आप नहीं आ रहे. அப்ப கர்த்தர் ஒவ்வொரு ஆடை எடுத்துட்டாருன்னா इसका मतलब परमेश्वर एक एक भेड़ को निकाल देंगे. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. वो ऐसे बोलकर निकल गए. அங்க அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ஆடை சாக ஆரம்பிச்சிட்டு अगले दिन से एक एक करके भेड़ जो है मरने लग गया. ஊழியக்காரர் வாயில இருந்து ஒரு வார்த்தையில सेवक के मुंह से एक शब्द निकला, அங்க பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிட்டு वहां पर समस्या आने लग गए. நான் அந்த டைம் தான் வர போய் பார்க்க போறேன். और उस समय में देखने जा रहा हूँ, பிரதர் இப்படி ஆகுது, என்ன செய்யண்டே எனக்கு தெரியல. भाई ऐसे हो रहा है, मैं क्या करूँ? ஒண்ணு பதட்டப்பட வேண்டாம், कोई चीज की डरने की जरूरत நீங்க नहीं. 10 மணி கரெக்ட்டா போயிருங்க, आप 10 बजे चले जाओ, 11:30 கிளம்பி வாங்க. 11:30 को आ जाओ. அப்போ உங்க சாபம் உங்களை விட்டு நீங்கி போயிரும். श्राप निकल जाएगा. அவங்க அதே மாதிரி செஞ்ச பிறகு நீங்கி போயிச்சு. वो वैसे किया और वो जो है निकल गया. அவங்க வீட்ல उनके घर में ஒரு குட்டி ஆடு இருந்துச்சு, एक छोटा सा जो भेड़ था, ரொம்ப குள்ளமா இருந்தது. बहुत ही छोटा है. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், तब मैंने उन्हें पूछा, இது எல்லாம் வேற ஜாதியா இருக்கு, இது குட்டி ஜாதியா இருக்கு, सब एकदम अलग जाति के हैं, ये थोड़ा अलग ही है, இது छोटा, இது வேற ஜாதியான்னு ये கேட்டேன். क्या अलग जाति का அப்ப है? சொன்ன இல்ல, नहीं, इन्होंने बोला नहीं, இது சாப்பிட்டு முடிச்ச பிறகு ये जैसे ही खाता है, புல்ல மேஞ்ச பிறகு जो घास पर जो चर कर आता है, பயங்கர தும்மல் எடுக்குது. बहुत ही वो छींकता है. தும்மல் எடுத்த உடனே சாப்பிட்டதெல்லாம் மூக்கு வழியா வாய் வழியா வந்துருது. जो छींकता है वो जो है नाक से जो है और मुंह से निकल जाता அதனால है, இதுக்கு growth-ஏ இல்ல. इसलिए इसका जो बढ़ोतरी नहीं है. ஆனா நான் கர்த்தருக்கு இது நேச்சர் பண்ணிருக்கேன் பிரதர். पर ये मैंने परमेश्वर जो है परमेश्वर के लिए मैंने रखा है, கர்த்தர்ட்ட நான் ஜெபம் பண்ணிருக்கேன், मैंने परमेश्वर से प्रार्थना கர்த்தாவே की இத है, சரி பண்ணுங்க, प्रभु इसे ठीक कीजिए, இது உமக்கே தாரேன். ये मैं आपको ही देता हूँ. இது சரியா? क्या ये सही है? இல்ல 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 இல்ல. नहीं, ऐसा नहीं நிறைய है. பேர் என்ன செய்வாங்கன்னா, बहुत से लोग क्या करेंगे, குழந்தை பிறந்த உடனே இருதயத்துல வாட்டர் இருக்குன்னு நினைச்சிருங்க, और बच्चा जब जन्म होता है उसके हृदय में छेद है, உடனே இவங்க என்ன பொருத்தனை பண்ணுவாங்க தெரியுமா? तुरंत ये क्या करार बांधेंगे पता கர்த்தாவே है? இந்த பிள்ளையோட வாட்டை அடைங்கப்பா, प्रभु इसके हृदय के छेद को भर दीजिए, நான் பிள்ளைய ஊழியத்துக்கிட்டே கொடுத்துறேன். मैं बच्चे को आपके सेवा के लिए दे देती हूँ. இது அக்செப்டபிள் இல்ல. ये नहीं है स्वीकार. நல்ல ஆடை கொடுத்துட்டு अच्छे पेड़ को देकर இந்த ஆடை சுகப்படுத்துன்னு கேட்கணும். इसे ठीक कीजिए ऐसे पूछना है. நான் ஊழியத்துக்கு வரேன், मैं सेवा में आता हूँ, என் பிள்ளை நீங்க குணப்படுத்துங்க நீங்க கேட்கணும். मेरे बच्चे को आप ठीक कीजिए ऐसे बोलना है. பழுதற்ற ஆடா இருக்கணும். एक निर्दोष वहाँ पर बिना दोष का होना है. वहाँ पर பழுதுள்ள ஆடை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. एक दोष वाला जो मेमना है उसे स्वीकार नहीं करता परमेश्वर. 3 விதமான பழுது இருக்குது. और 3 प्रकार के दोष है. ஒரு ஆடுக்குள்ள एक भेड़ के अंदर 3 விதமான பழுது. 3 प्रकार के दोष होंगे. பாருங்க மல்கியா 1ஆம் அதிகாரம், देखिए मलाकी पहला अध्याय, அதுல 8ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 8 को पढ़ेंगे. நீங்கள் கண் ஊனமானதை பலி கொண்டு வந்தாலும் பலியிட கொண்டு வந்தாலும் நீங்க கண் ஊனமானதை பலியிட கொண்டாந்தாலும் அது பொல்லாப்பல்ல. பாருங்க ஹிந்தில வாசிங்க அந்த ஸ்டேட்மென்ட். जब तुम अंधे पशु को बलि करने के लिए समीप ले आते हो तो क्या यह बुरा नहीं? பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, நீங்க குருட்டாட கொண்டு வரீங்க. एक अंधे भेड़ को वो लेकर आते हैं. ये बुरा இது தீமை இல்லையா? क्या ये गलत नहीं है? ஒரு தோஷம் உள்ள வருதுன்னா, एक दोष के साथ वहाँ पर आता है ஒரு कुछ. ஆட்டுக்கு குருட்டுத்தன்மை வந்துட்டுனா, एक भेड़ के अंदर वो अंधापन आ जाता है, அந்த ஆட்டுக்கு தோஷம் வந்துட்டுன்னு அர்த்தம். इसका मतलब उसके अंदर एक दोष आ चुका है, அதுட்ட தீமை வந்துட்டு, उसके पास बुराई आ चुका है, அதுக்குள்ள தீமை இருக்குது. उसके अंदर बुराई है. குருடுனா என்ன? ये अंधा मतलब क्या? இது ஆவிக்குரிய குருட்டாட்டம். ये आत्मिक अंधापन है. கர்த்தர் லவோதிக்கே சபையை பார்த்து சொன்னார், परमेश्वर ने लौदीकिया जो कलीसिया को देखकर कहा, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, और प्रकाशित वाक्य 30 अध्याय में 18वें वचन में, நீ குருடனாய் இருக்கிறாய். तू जो अंधा है, சபை எப்படி இருக்குது? ये मंडली कैसा है? சபை குருடா இருக்குது. ये कलीसिया जो है वहाँ पर अंधा है, சபை தான் ஆட்டு மந்தை, और ये कलीसिया जो है एक मेमने का झुंड ஆனா है. இந்த மந்தை இப்ப குருட்டாடா இருக்குது. पर ये जो झुंड है ये जो अंधा है. குருடுனா என்னது? ये अंधा का मतलब क्या है? நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா बहुत से लोग को आप देखो அப்படியே சொல்லுவாங்க,
ऐसे बोलेंगे। பிரதர் உங்க வீட்டு கிச்சன் ரூம்குள்ள பிசாசு நடமாடுறத பாக்கேன். भाई आपके किचन में जो शैतान मंडराता है मैं देखता हूँ। இப்படி பிசாசை பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. ऐसे शैतान को देख देख कर बोलेंगे। சில முஸ்லிம் ஜனங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா कुछ मुसलमान लोग जब घर में आते हैं, எங்க மாமா இறந்திருக்கும் போது जब मेरे मामा गुजर गए, அப்போ வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு முஸ்லிம் ஜனங்கள் வந்தாங்க. घर के अंदर कुछ मुसलमान लोग आए। இந்த வீட்டு வாசல் சரியில்லை, ये घर का जो द्वार है वो सही नहीं है, அதனால அசுத்த ஆவிகள் நடமாடிட்டு इसलिए இருக்கு. अशुद्ध आत्मा यहाँ पर मंडराते हैं। இவங்க கண்களுக்கு சில கண்களுக்கு தெரியும். इनके नजरों में जो कुछ दिखता है, இந்த குடுகுடுக்காரன் வருவான் பாருங்க, ये जो हाथ में डमरू लेकर आता है, ராத்திரி வந்து சொல்லிட்டு போவான், रात में आकर बोल कर जाता இந்த है, வீட்டுக்குள்ள ஒரு கொஞ்ச நாள்ல இளவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். और इस घर में कुछ दिनों में कुछ बुराई होने वाला है, சாக போறாங்கன்னு சொல்லுவான். कोई मरने वाला है। அவனுக்கு எப்படி தெரியும்? उसको कैसे पता? அந்த ஆவி நடமாடுறது அவனுக்கு எப்படி தெரியும்? वो आत्मा जो मंडराता है उसे कैसे पता? சரி, இந்த ஆடு மாடு இந்த என்ன நாய்களை பாருங்க, ये कुत्तों को या कुछ जानवरों को देखिए, அதுகளுக்கு இந்த அசுத்தாவி தெரியுமா? उन्हें ये अशुद्ध आत्मा दिखती है। ஒரு நாய்க்கு அசுத்தாவி தெரியுது, एक कुत्ते को अशुद्ध आत्मा दिखता ஆனா है, தேவனுடைய பிள்ளைகள் கண் திறக்கப்படல. पर परमेश्वर के बच्चों का नजर नहीं खुला அப்ப है। கண் திறக்கப்படுதல்னா என்ன? ये नजर खुलना इसका मतलब क्या है? நீங்க ஆவிகளை பார்க்கிறது கண் திறக்கப்படுதல் அல்ல. आत्मा को देखना जो वो आँख खुल गया इसका मतलब नहीं है। சவுல் ராஜா शाऊल राजा, கர்த்தர் அவன்ட்ட பேசலன்ட்டு ஒண்ணு, और परमेश्वर उससे नहीं बोले, उसके लिए அவன்ட்ட பேசல, उससे नहीं बोले, அதனால அவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போனான். इसलिए जो एक भावी स्त्री के पास चले गया, சாமுவேல் எழும்பி வர பண்ணு, और शामुएल को ले, உட்டா, और शामुएल को उठाओ। உடனே இவ கத்திட்டா, ये तुरंत उठ गया, தேவர்கள் எந்திரிச்சு வருகிறத பாக்குறேன். और जो देवता उठकर आते वो देखता हूँ, இவ பாக்குறா சாமுவேல, और ये देखती है शमूएल ஆனா में, சவுல் பார்க்க முடியல. और पर शाऊल नहीं देख सका। அப்ப யாருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு? इसका मतलब किसका आँख खुला है? அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயோட கண்ணு தான் திறக்கப்பட்டிருக்கு. जो भाभी देख रही है उसका जो आँख खुले, ஆனா கண் திறக்கப்படுதல் அது இல்ல. पर आँखों का खुलना वो नहीं है। பாருங்க, லூக்கா 24 அதிகாரம் और लूक का 26वां अध्याय, 24 அத்தியாயம், 24वां अध्याय, அதுல 45 வசனத்தை வாசிங்க. उसमें 45 पढ़ेंगे। அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருக்கிறது. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पर कलाम कहता है, கர்த்தர் என்ன செய்தாரா? और परमेश्वर ने क्या किया? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி और पवित्र शास्त्र को जानने के लिए அவங்களுடைய மனக்கண்களை திறந்தார். और उनके मन के आंखों को खोल दिया। இதுதான் கண் திறக்கப்படுதல். यही आंखों का खुलना है। இந்த பிசாச பாக்குறேன், शैतान को देखना, தூதனை பாக்குறேன், देवदूत को देखना, யெகோஷுவாவே பாக்குறேன். यहोशुआ को ही देखता हूँ। இது கண் திறக்கப்படுதல் அல்ல. ये आंखों का खुलना नहीं है। வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி और पवित्र शास्त्र को நம்ம जानना, கண்கள் திறக்கப்படணும். अपने आंखें खुलने। சங்கீதம் 119:18 வேதம் சொல்லுது, और भजन संगीत 19 119 में जो 13 में कहता है, அதுல 18 வசனத்துல பைபிள் சொல்லுது, उसमें 18वें वचन में कलाम कहता है, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி और जो पवित्र शास्त्र के जो महत्व चीजों को जानने के लिए என் கண்களை திறந்தருளும். मेरे नजरों को खोल दो। இது எந்த கண்ணு? ये कौन सा नजर है? மனக்கண்களை திறக்க சொல்றாரு. ये मन के नजर को खोलने के लिए வேத कहते हैं। வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி திறக்கணும். और वो भी कलाम के उस शास्त्र को जानने के लिए। சபை குருடா இருக்குன்னா ये कलीसिया अंधा है, इसका मतलब, அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவங்க திறக்கப்படல. और पवित्र शास्त्र को वो जान सके इसलिए उनका आंख नहीं खुला है। எல்லாம் குருட்டாட்டத்துல இருக்கிறாங்க. सब कुछ वो अंधेपन में। நடத்துறவரும் குருடு, जो चलाते हैं वो भी अंधे हैं, மந்தைகளும் குருடு. और वो मेमना है वो भी अंधा है। குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் एक अंधा एक अंधे को मार्ग दिखाए, ரெண்டு பேரும் எங்க விழுவாங்களாம்? दोनों कहाँ गिरेंगे? குழியில விழுவாங்க. वो खड्डे में गिरेंगे। குழினா எந்த குழி? ये खड्डा कौन सा खड्डा है? பாதாளத்துல விழுவாங்க. அதுதான். पाताल में गिरेंगे। அப்ப சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए, ஆடுகள் தோஷம் இருக்க கூடாது. ये मेमने के अंदर, भेड़ के अंदर कोई दोष नहीं होना இன்னைக்கு है। நம்ம எல்லாம் ஆடுகள் தான். आज हम सब भेड़ हैं। நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கா? क्या आपने नजर खुले? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி और पवित्र शास्त्र को जान ले, इसलिए நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். अपने आंखों का जो खुलना है, கர்த்தர் நிச்சயமா செய்வார். और परमेश्वर जरूर करेंगे। ஒரு எலிஷா एक एलिशा है, அவன் ஜெபம் பண்ணா, கர்த்தாவே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்துறணும். वो प्रार्थना करते हैं मेरे नौकर के आंखों को खोल दो। ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கண்ணை திறந்துட்டாரு. और प्रार्थना सुनकर परमेश्वर ने आंख खोल दिया। அப்ப இன்னைக்கு ஏன் திறக்க மாட்டார்? इसका मतलब आज क्यों नहीं खोलेंगे? கண்டிப்பா திறப்பார். वो जरूर खोलेंगे। நம்ம சபைக்குள்ள अपने
मंडली के अंदर குருட்டு சுபாவம் இருக்க கூடாது. ये अंधा स्वभाव नहीं होना, अंधापन का स्वभाव, குருடு என்கிற தோஷம் இருக்க கூடாது. ये अंधापन, ये दोष नहीं होना है। கர்த்தர்ட்ட நல்லா கேட்கணும். परमेश्वर से अच्छे से मांगना है, கர்த்தாவே என் கண்களை திறந்துறணும். प्रभु मेरे आंखों को खोल दीजिए, நான் வேதத்தை நல்லா அறியணும்பா. मेरे कलाम को अच्छे से जानना எனக்கு है, உதவி செய்யுங்க. मुझे मदद कीजिए। பாருங்க, குருட்டாட எனக்கு பலி கொடுக்க வரீங்க. ये अंधे भेड़ को मुझे वहां पर बलि देने के लिए அது आते हो, பொல்லாப்பு இல்லையா? क्या वो बुराई नहीं है? அடுத்தது வாசிங்க. अगला पढ़ेंगे। நீங்கள் கால் ஊனமானதையும் நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் ஆ, கொண்டு வந்தாலும் பாருங்க இவங்க எப்படி ஆடை கொண்டு வராங்களா? ये कैसे भेड़ को लेकर आते हैं? நொண்டி ஆட்டை கொண்டு வராங்க. ये लंगड़े भेड़ को लेकर आते हैं। முதல்ல குருட்டாடு, पहला है अंधा, அடுத்தது நொண்டி ஆடு. अगला है लंगड़ा एक भेड़। இன்னைக்கு நிறைய ஆடு நொண்டியா தான் இருக்குது. आज बहुत से भेड़ लंगड़े நிறைய ஆடு பிறவி சப்பானி. और बहुत से भेड़ जो है, अब वो बचपन से ही वो लंगड़े हैं, தேவனுடைய காரியத்தை எதுவுமே செய்ய மாட்டாங்க. परमेश्वर के विषय में कुछ भी नहीं करेंगे। பிரதர் இந்த காரியம் செய்யணும் பிரதர். भाई ये चीज करना है। பிரதர் ரொம்ப பிஸியா இருக்கேன் பிரதர். भाई मैं थोड़ा बिजी எனக்கு ஊழியம் செய்ய ஆசைதான். मुझे सेवा करने की ஆனா इच्छा வீட்ல है, இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, पर घर में इतना तकलीफ है, என்னால मुश्किल है, ஒண்ணும் செய்ய முடியல பிரதர். मैं कुछ नहीं कर पा இவங்க रहा। எல்லாம் யாரு? ये सब कौन है? நொண்டி ஆடு. ये लंगड़े भेड़ है। ஒரு முஸ்லிம் சகோதரி வந்து ஒரு காரியம் சொல்வா. एक मुसलमान जो बहन है वो एक चीज कहते हैं, ஒரு சர்ச்சில் போகும்போது ஒரு பெரிய போட்டோ பார்த்துருக்குறா. चर्च में जाते समय एक बहुत बड़ा फोटो दिखा है, அதுல ஆடுகள்லாம் அங்க இருக்கு கீழே. वहाँ पर भेड़ है नीचे, ஒரு ஆடு யெகோஷுவா வந்து மடியில வச்சிருக்கிறார். और एक भेड़ को यहोशुआ ने जो है अपने गोद में लिया அப்ப है। அந்த அம்மா சொன்னாங்களா, तब वो स्त्री ने कहा, அந்த ஃபாதரை பார்த்து, वो बहन ने कहा फादर को देख ஃபாதர் के, எனக்கு फादर मुझे ஒரே ஒரு ஆசை தான், एक ही इच्छा है, அந்த ஏசப்பா மடியில உட்கார்ந்துட்டு அந்த ஆடு, और यीशु मसीह के गोद में जो बैठा है वो भेड़, அந்த ஆடு மீது நான் இருக்கணும். वो भेड़ के समान मुझे होना है। அப்ப அந்த ஃபாதர் சொன்னாரா, तब वो फादर ने कहा, வேண்டாமா உனக்கு இந்த வேலை வேண்டாம். नहीं नहीं चाहिए बहन, ये नहीं அந்த चाहिए। ஆடு எதுக்கு அவன் மடியில வச்சிருக்காரு தெரியுமா? वो भेड़ क्यों रखा है पता है गोद அது में? கீழ்ப்படியாத ஆடு, वो जो है पालन नहीं करता है, அது वैसा சொன்ன भेड़ பேச்ச है। கேட்காத ஆடு, वो जो कुछ सुनता नहीं है वैसा एक भेड़ है। அது காயப்பட்ட ஆடு, और वो जो है घायल एक भेड़ है। அது காணாமல் போன ஆடு, और वो जो है भटक गया वैसा एक भेड़ அது है। கால் உடைஞ்ச ஆடு. और उसका पैर टूटा है वैसा एक भेड़ है। உனக்கு அப்படி வேண்டாமா? नहीं तुझे नहीं நீ चाहिए நல்ல वैसा। ஆடாவே இரு. तू एक अच्छा ही भेड़ बन। நம்ம நொண்டி ஆடா இருக்க கூடாது. हमें एक लंगड़ा भेड़ नहीं बनना है। நொண்டி ஆடு நொண்டி சாக்கு தான் சொல்லும். और ये लंगड़ा भेड़ जो है, ये ऐसे लंगड़े जैसा कुछ ना कुछ वहां पर बताएगा। என்ன நொண்டி சாக்கு? ஏன் சீக்கிரம் வரல சர்ச்சுக்கு? क्यों जल्दी नहीं आया चर्च में? பிரதர் தண்ணி வரல பிரதர். नहीं ब्रदर पानी नहीं आया। பிரதர் துவைக்கணும் பிரதர். ब्रदर थोड़ा कपड़ा धोना பிரதர் है। அது செய்யணும் இது செய்யணும். ब्रदर थोड़ा वो करना है, இந்த थोड़ा ये करना है। நொண்டி சாக்கு சொன்னா ये लंगड़े जैसा कुछ ना कुछ वहां पर जवाब देंगे। அது நொண்டி ஆடு. और वो जो है एक लंगड़ा भेड़ है। ஒரு தடவை ஊழியக்காரன் போய் எல்லாரையும் கூப்பிட போறாங்க. एक बार सेवक जाते हैं सभी को बुलाने, அழைக்கப்பட்டவரெல்லாம் கூப்பிட போகும்போது और सभी को जब बुलाने गए, ஒருத்தன் முதல்ல சொன்னான் பாருங்க ஒரு நொண்டி சாக்கு. एक पहले बताया, एक बहुत ही लंगड़ा वहां पर जवाब दिया उसने, எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்குது, अभी मेरा शादी हुआ है, நான்லாம் ஊழியம் செய்ய முடியாது, नहीं मैं सेवा नहीं कर நான் सकता, இப்போ வர முடியாது, मैं अभी नहीं आ நான் அதை सकता, செய்ய முடியாது. मैं वो नहीं कर இது सकता। என்னது? ये क्या है? நொண்டி ஆடு. ये एक लंगड़ा भेड़ है। நான் பிரதர் வயல் வாங்கி இருக்கிறேன், भाई मैंने खेती ली है, நான் வயலை பார்க்க போகணும், मुझे वो खेती को देखने என்னால जाना है, ஊழியத்துக்கு வர முடியாது, मैं सेवा में नहीं आ நான் செய்ய सकता, முடியாது. मैं नहीं कर सकता। இது என்ன ஆடு? ये कैसा भेड़ है? இது நொண்டி ஆடு. ये एक लंगड़ा भेड़ है। நான் ஏர் மாடு வாங்கி இருக்கிறேன், मैंने भैंस ली है, நான் அதை போய் பார்க்கணும். मुझे जाकर देखना है இது என்ன थोड़ा। ஆடு? ये कैसा भेड़ है? நொண்டி ஆடு. ये एक लंगड़ा भेड़ है। உண்மையான கருத்து தான். ये सच है। ये உண்மையிலே அவன் கல்யாணம் முடிஞ்சிருக்குது, सच में उसका शादी हुआ है, உண்மையிலே அவன் இடத்தை வாங்கி இருக்கிறான், सच में उसने जगह खरीदा है, உண்மையிலே மாடுகளை வாங்கி இருக்கிறான். सच में उसने भैंस को खरीदा ஆனா है। இது தேவனுக்கு ஊழியம் செய்ய தடுக்க முடியாது. पर ये जो है परमेश्वर की सेवा करने से रोक नहीं அப்படி सकता। தடுத்தால் ऐसे वो रोके, அந்த ஆடு நொண்டி ஆடு. वो जो भेड़ है वो लंगड़ा भेड़ இன்னைக்கு है। நம்ம நொண்டியா இருக்க கூடாது. आज हमें लंगड़ा नहीं बनना है। துள்ளி குதித்து மான்களை போல துள்ளி குதிக்கிறவங்களா இருக்கணும். कूदकर वो
जैसे हिरन कूदते वैसे करना கண்ணுக்குட்டி होगा। குதிக்கிற பாத்துருக்கீங்களா? जो बछड़ा है भेड़ वो அது कैसे மழை कूदता है வருது पता है? அப்படி கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்னைக்கோ குதிச்சதை பார்த்திருப்போம். थोड़ा आपने थोड़ा कल्पना करके देखिए, कभी ना कभी देखा அது होगा எப்படி துள்ளி குதிக்கும் பாருங்க. वो कैसे कूदता है। आप सोच कर தன்னுடைய देखिए, தாயை பார்த்த உடனே अपने माँ को देखते அப்படி ही சுத்தி சுத்தி குதிச்சு குதிச்சு வரும். ऐसे कूदते कूदते वहाँ पर आजू बाजू में நம்ம जाएगा। நொண்டி ஆடு இல்ல, हम जो लंगड़े भेड़ नहीं நம்ம है, கர்த்தருக்காக உழைக்க கூடிய ஆடுகள். हम परमेश्वर के लिए मेहनत करने वाले நம்ம भेड़ है। சப்பானி ஆடுகள் இல்ல. हम ऐसे ही जो लंगड़े वो भेड़ नहीं है, இவங்களுக்கு ஒரு மருந்து இருக்குது. इनके लिए एक दवाई है। பேதுரு சொன்னா, पतरस ने कहा என்கிட்ட பொண்ணு இல்ல வெண்ணி இல்ல, मेरे पास ना तो सोना है ना तो ஆனா चांदी है, என்கிட்ட ஒரு காரியம் இருக்குது. पर मेरे पास एक चीज है। நஸ்ரேய யெகோஷுவ மேசிவி நாமத்தினாலே नाजरे यहोशू मसीह के नाम से எழுந்து நடன்னு சொன்னா, उठकर तू चल। சப்பானி எழுந்து நடந்தா, लंगड़ा उठकर चला है। கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். परमेश्वर ने अद्भुत कर दिया। இன்னைக்கு நொண்டி ஆடுகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். आज जो लंगड़े भेड़ है परमेश्वर अद्भुत करेंगे। அவங்க துள்ளி குதிச்சு ஊழியத்தை செய்வதற்கு, वो कूद कर सेवा करने के लिए, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, परमेश्वर की आराधना करने के लिए கர்த்தர் அந்த பிரச்சனைகளை மாற்றுவார். परमेश्वर उनके मुश्किलों को बदल அந்த देंगे, தோஷத்தை நீக்குவார். उस दोष को मिटा देंगे, குருட்டாட்டத்தை நீக்குவார். वो अंधापन को निकाल देंगे நொண்டியை நீக்குவார். और जो लंगड़ापन है निकाल देंगे, சப்பானியை நீக்குவார். जो भी लंगड़ापन है वो निकाल நம்ம देंगे। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. अपने परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। ஊழியத்துக்கு ஒண்ணும் செய்யலையா, செய்ய முடியலையா? और क्या सेवा के लिए आप कुछ कर नहीं पा रहे हो? சேர கூட எடுத்து வைக்க முடியலையா? क्या चेयर भी उठाकर नहीं रख அப்ப सकते हो? எவ்வளவு பெரிய நொண்டியா இருப்போம் சிந்திச்சு इसका பாருங்க. मतलब कितना बड़ा हम जो நம்ம लंगड़ेपन தேவனுடைய में காரியத்தை रहेंगे। செய்யவே முடியாம இருக்குமே. हम परमेश्वर के कुछ भी चीज को कर नहीं पा रहे இன்னைக்கு हैं। நம்ம சபைக்குள்ள आज हम अपने मंडली के अंदर தோஷம் இருக்க கூடாது. वो दोष नहीं रहना என்ன है। தோஷம்? ये कैसा दोष है? குருட்டாட்டம் ஒரு தோஷம், अंधापन एक दोष है, நொண்டி ஒரு தோஷம். ये लंगड़ापन एक दोष है। இனிமே இருந்து நெக்ஸ்ட் சண்டேல இருந்து ஒரு நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது. इसके बाद अगले संडे से एक एक करके वहाँ पर कुछ भी बताना नहीं நிறைய है। பேர் எப்படி தெரியுமா, 10 மணிக்கு சர்ச்சுனா बहुत से लोग कैसे पता है 10 बजे अगर वहाँ पर कलिशा है 10 மணிக்கு தான் குளிக்கவே போறோம். 10 बजे वो नहाने निकलेंगे। ஏன்? எனக்கு அப்பதான் தண்ணி வருது. क्यों? तभी पानी आता है। குளிக்காம வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. बिना नहाए आ सकते हो, कोई कुछ ஒன்றும் பிரச்சனை இல்லை. समस्या नहीं है। கர்த்தருக்கு தெரியும். परमेश्वर जानते हैं, அதுக்காக குளிக்காமலே வந்துட்டே இருக்காதீங்க. इसलिए ऐसे बोल दिया करके बिना नहा के आते ही मत रहना। குளிச்சுதான் வரணும். नहा कर ही आना है। என்னைக்கா ஒரு நாள் தண்ணி வரலாட்டி ஓகே. कभी पानी नहीं आया ठीक है। பாருங்க, देखिए இது ரொம்ப முக்கியமான காரியம். ये बहुत ही महत्वपूर्ण चीज நேத்து है। நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். कल मैं एक जगह पर गया था, அவங்க நம்ம இயேசு நாமத்துக்காரங்க, वो यीशु मसीह के नाम में है, ஒன்லி ஜீசஸ். அவங்க ओनली जीसस है। அங்க மீட்டிங்ல கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். मीटिंग में बुलाया था, मैं गया था। 10 மணிக்கு மீட்டிங், 10 बजे मीटिंग है। ஷார்ப்பா शार्प 10 10 டாண்ட் அடிச்ச உடனே 10 जब बज गया, கரெக்டா 11:30க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. बराबर 11:30 बजे शुरू कर दिया उन्होंने। நம்ம அரை மணி நேரம் தான் லேட் ஆயிட்டோம். आधा घंटा लेट हो गए। 10 மணிக்கு மீட்டிங், 10 बजे मीटिंग है, 11:30க்கு ஆரம்பிச்சாங்க. 11:30 को शुरू किया। ரொம்ப வெக்கமா போச்சு எனக்கு. बहुत ही अपमान हो गया। அப்போ ஜோசப் பிரதர் என் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, तब जोशुआ ब्रदर कहते हैं बाजू में से, உங்களை மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? क्या भाई आपके जैसे तो सभी நீங்க लोग नहीं 10 रह மணிக்கு सकते। டாண்ட் 10 மணிக்கு ஹalleluyaன்னு आप ஆரம்பிச்சிருக்கீங்க. 10 बोलेंगे तो 10 बजे बराबर हालेलुया करके शुरू कर दें। தேவன் அதை விரும்புகிறார். परमेश्वर वही चाहते हैं। நம்ம ஒரு நேரத்தை சொல்லியாச்சுன்னா हमने एक समय बता दिया, அந்த நேரத்துல கர்த்தர் இருப்பாருங்க. उस समय में परमेश्वर रहेंगे यहाँ அவர் पर, வர்றதுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும். और उनके आने से पहले हमें होना है। கர்த்தரை காத்து வைக்கலாமா? क्या परमेश्वर को हम रुका सकते हैं, इंतजार करवा सकते हैं? சில இடங்கள்ல நான் ஊழியத்துல போகும்போது कुछ समय में कहीं पर मैं जब सेवा में जाता हूँ, அங்க போய் இறங்கி நின்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். वहाँ पर उतर कर मैं देखते ही रहता है, இப்போ ஒருவர் देखते ही அப்போ रहता ஒருவர் हूँ। अभी आएंगे, थोड़ी देर में आएंगे। நான் வந்து இறங்கின பிறகு அவர் வீட்டை விட்டே கிளம்பி இருப்பாரு. वो उतरने के बाद ही वो घर से निकले रहेंगे। வீட்ல இருந்து வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். घर से यहाँ आने के लिए पौना घंटा நாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். मैं यहाँ पर इंतजार என் करूंगा। மனசு எப்படி துடிக்கும் தெரியுமா? मेरा मन कितना तड़पेगा पता है? அப்போ கர்த்தரை நம்ம காக்க வைக்கும்போது जब परमेश्वर को हम इंतजार कराते அவர் हैं, எப்படி வேதனைப்படுவாரு? वो कितना दुखित होंगे। நமக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? क्यों आशीष नहीं मिलता है? சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறதுனால. छोटे छोटे गलती है। கர்த்தருடைய காரியத்துல
परमेश्वर के विषय में ஃபர்ஸ்டா இருங்க, पहला रहिए, உங்களை பெஸ்ட் ஆசீர்வதிப்பாரு. आपको बेस्ट बना देंगे। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிற தேவன். परमेश्वर जरूर आशीष நம்ம करते हैं। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே अपने இல்ல. परमेश्वर से असंभव कुछ भी नहीं। हालेलुया। हालेलुया। விசுவாசிக்கிறோமா? क्या विश्वास करते हैं? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं, ஆனா ஒண்ணு கிடைக்க மாட்டேங்க. पर कुछ मिलता तो नहीं சின்ன है। சின்ன மிஸ்டேக் தான். छोटे छोटे गलती है, இதெல்லாம் சரி பண்ணிரலாம். ये सब ठीक कर देंगे। இத சரி பண்ணி பாருங்களேன். ये ठीक करके आप देखिए, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष பாருங்க, करेंगे। மூணாவது ஆடு, ये तीसरा जो भेड़ है, அத நசல் பிடிச்ச ஆடு, वो जो है பிமாரி, बीमारी से पीड़ित है, वो வியாதிப்பட்ட ஆடு. बीमारी से पीड़ित है। இன்னைக்கு மணவாட்டி, आज जो दुल्हन, ஆவிக்குரிய வியாதி அவளுக்குள்ள இருக்குது. एक आत्मिक बीमारी उसके अंदर है, ஆவிக்குரிய கேன்சர் உள்ளுக்குள்ள இருக்குது. एक आत्मिक कैंसर है उसके अंदर, ஆவிக்குரிய டிபி உள்ள இருக்குது. एक आत्मिक टीबी उसके अंदर है, ஆவிக்குரிய பிரச்சனை உள்ள இருக்குது. आत्मिक समस्या है उसके अंदर, இவங்களுக்கு ஆவிக்குரிய ஹீலிங் தேவை. और इनको एक आत्मिक चंगाई ஒரு चाहिए, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தேவை. एक आत्मिक चंगाई चाहिए। இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வந்துட்டுனா, यह आत्मिक चंगाई आ गया, கர்த்தர் அவங்களை தொட்டுட்டார்னா, परमेश्वर ने उन्हें छू लिया, அவங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. वो परमेश्वर के नाम की महिमा करेंगे। இன்னும் நம்ம மகிமைப்படுத்த முடியலையா? क्या आप अब भी महिमा नहीं कर पा रहे ஒரு हो? குஷ்ரோகம் போல வியாதி இருக்குதா? एक कोड़ी के समान जो है, कोड़ के समान बीमारी है। ஒரு மனுஷனுக்குள்ள குஷ்டம் வந்துட்டுனா, एक इंसान के अंदर कोड़ आ जाए, அவன் பட்டணத்துக்குள்ள வந்தான்னு வைங்களேன், वो शहर में यदि आए, அவன் என்ன சொல்லணும் தெரியுமா? उसे क्या कहना है पता है? தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டே இருக்கணும். अशुद्ध अशुद्ध ऐसा बोलना है उसे। அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? उसके मुंह से कौन सा शब्द आना है? பரிசுத்தோண்டு வராது, पवित्र करके नहीं आएगा, தீட்டு தீட்டுன்னு வரும். वो अशुद्ध करके आएगा। அப்படிதான் ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருந்தான். ऐसे एक कहते गया। ஒரு நாள் யெகோஷுவா பற்றி கேள்விப்பட்டான். एक दिन यहोशुआ के विषय में सुना, அவர் அற்புதத்தை செய்றவர், वो अद्भुत को करने वाले हैं। அவரை தேடி தேடி போறான். वो खोज कर वहां पर चले गया, டாக்டர்ட்ட எவ்வளவு செலவு பண்ணி பார்த்தாச்சு. डॉक्टर के पास बहुत खर्चा करके देख लिया, அவருடைய குடும்பத்தினுடைய அன்பு எல்லாம் தணிஞ்சு போச்சு. और परिवार का जो प्रेम सब कुछ वो ढल गया। மனைவி விரட்டி விட்டா, पत्नी ने भगा दिया, பிள்ளைகள் விரட்டி விட்டாங்க, बच्चों ने भगा दिया, பிள்ளைகளுடைய பாசம் இல்ல. बच्चों का वह प्रेम नहीं, ஏன்னா அவனுக்குள்ள நாற்றம் எடுக்குது. क्योंकि उसके अंदर बदबू है। அதே நாற்றத்துல தான் அவன் சமைச்சு சாப்பிடணும். वही बदबू से जो है उसे पकाना है और खाना है। அவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருக்கிறான். इतने समस्याओं के ஒரு अंदर நாள் है। யெகோஷுவா பற்றி கேள்விப்பட்ட உடனே एक दिन यहोशुआ के विषय में सुनते அவர் ही தேடி தேடி போறான். वो ढूंढ ढूंढ कर चले गया। யாரோ சொன்னாங்க அந்த மலையில இருக்கிறார்ப்பா. किसी ने तो कहा उस पहाड़ में। இவர் அந்த மலையில ஏறறான். இவன் ये पहाड़ चढ़ता है, இவர் மலை மேல ஏற, ये पहाड़ पर चढ़ने, அவர் மலை மேல இறங்கிட்டு वो இருக்கிறாரு. पहाड़ से उतर रहे हैं। அவருக்கு தெரியும், उन्हें पता है ஓ என்ன சந்திக்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். मुझसे भेंट करने के लिए एक इंसान आ रहा அவர் है, சகலத்தையும் அறிந்தவர். वो सब कुछ जानता है। இந்த குஷ்ரோகி மேல ஏறறான். ये कोड़ी ऊपर चढ़ता है, கர்த்தர் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. परमेश्वर सामने से चल के आते இவன் हैं। தூரத்துல பார்த்த உடனே ये दूर से देखते ही தீட்டு தீட்டுன்னு கத்துறான். यह अशुद्ध अशुद्ध करके चिल्लाता அங்க है। ஜனங்கள் எல்லாம் அப்படி நின்னுட்டாங்க. लोग रुक गए, ஆனா கர்த்தர் நிக்கல. पर परमेश्वर नहीं रुके। அப்பதான் இவன் சொல்றான், கர்த்தாவே तब ये कहता है, प्रभु, நான் நீ உமக்கு சுத்தமானால் और यदि आप कोई इच्छा हो என்னை சுத்தமாக்கும். मुझे शुद्ध कीजिए। கர்த்தர் பக்கத்துல வந்து தொட்டு குணப்படுத்திட்டார். வந்துட்டு परमेश्वर बाजू में आकर छू कर उसे ठीक कर दिया। அது குணப்படுத்தின உடனே उसे ठीक करते ही அவன் எந்தெந்த ஊர்லலாம் பிச்சை எடுத்தானோ, वो जिस जिस गांव में वो उसने भीख मांगा, எந்தெந்த இடத்தெல்லாம் தலை குனிஞ்சு நடந்தானோ, जिस जिस जगह पर वो सर को झुकाकर चल रहा அங்கெல்லாம் था, தலை நிமிர்ந்து என்ன சொன்னான் தெரியுமா? वहां पर सर उठाकर उसने क्या बोला पता है? நான் ஒரு காலத்துல குஷ்ரோகியா இருந்தேன். एक दिन मैं एक कोड़ी था, இதே வீதியில தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். इसी फाटक में मैं जो भीख मांगता था, ஆனா ஒருவர் இந்த மத்தியில் நம்ம மத்தியில் இருக்கிறார். पर एक व्यक्ति ऐसा हमारे बीच में है, அவர்தான் மேசியா. और वही मेसिया அவர் है। என்னை தொட்ட உடனே और उनके छूते ही என் குஷ்டெல்லாம் போயிட்டு, मेरा जो कोड़ जो है चंगा हो गया। நான் இழந்து போன பாசங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சிட்டு, जो छूट गए वो सारे प्रेम फिर से मिलने लग இழந்து गए, போன குடும்பம் எனக்கு கிடைச்சிட்டு, और जो परिवार को खो दिया वो सब कुछ मिल गया। இவன் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ये गवाही देने लग ஒரு गया, சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழ்ந்தான். एक गवाही का जीवन। இன்னைக்கு நம்மட்ட சாட்சி இல்லனா, आज अपने पास गवाही नहीं है, நமக்குள்ள ஒரு வியாதி இருக்குது. इसका मतलब हमारे अंदर एक बीमारी இந்த है। வியாதி போக்குவதற்கு ये बीमारी दूर करने के लिए கர்த்தருடைய சமூகம் போதும் நம்மளுக்கு. परमेश्वर का सम्मुख जो है, அவருடைய चरण சமூகத்துல நம்ம काफी है। அவருடைய சமூகத்துல நம்ம பார்த்தோம்னா, उनके सम्मुख में यदि देखेंगे, கர்த்தாவே உமக்கு சித்தமான
என்னை சுத்தமாக்குன்னு கேளுங்க. प्रभु यदि आपकी इच्छा हो तो मुझे शुद्ध कीजिए। இந்த ஆடுகள் மேல இருக்க தோஷத்தெல்லாம் எடுத்து ये போடுவாரு. भेड़ के ऊपर के सारे दोष को हटा देंगे। நம்ம ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கும்போது एक जीवित बलि के समान जब सौंपेंगे அந்த பலியை அவர் वो அங்கீகரிப்பார். बलि को जो है स्वीकार करते हैं। இன்னைக்கு நம்மள ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும். आज एक जीवित बलि के समान अर्पण करना Are है। you ready to sacrifice yourself? क्या अपने आप को त्यागने के लिए तैयार हो? Will the Lord accept your sacrifice? क्या परमेश्वर आपके उस बलि को जो स्वीकार करेंगे? ஏற்றுக்கொள்வாரா? क्या वो स्वीकार करेंगे आपके बलि को? நம்மட்ட எதுவும் தோஷம் இருக்குதா? क्या अपने अंदर कोई दोष है? தோஷத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். दोष को हटाने के लिए मैंने कह दिया क्या करना है। கர்த்தர்ட்ட கேட்கணும். परमेश्वर से मांगना है, அவர்தான் தோஷத்தை நீக்குவாரு. क्योंकि वही एक है जो अपने दोष को मिटा सकते हालेलुया। हैं। हालेलुया। சோ நம்ம நொண்டியாடா இருக்க கூடாது. हमें लंगड़ा भेड़ नहीं रहना है, நம்ம குருட்டாடா இருக்க கூடாது. अंधा भेड़ नहीं होना நம்ம है, வியாதிப்பட்ட ஆடா இருக்க கூடாது. एक बीमार से भरा हुआ भेड़ नहीं होना है। கர்த்தர் பெரிய காரியங்களை और செய்வார். परमेश्वर महान चीज करेंगे। ஆடுகள் சுத்தமானதுதான். ये मेमना जो है वो शुद्ध है। நான் எல்லாத்தையும் வந்து பிரிஞ்சிருக்கேன் பிரதர். मैं सबसे अलग हूँ भाई, நல்லது. अच्छी बात है। நான் நல்ல தியானம் பண்றேன் பிரதர். मैं अच्छे से ध्यान करता हूँ, நல்லது. अच्छी बात है। ஆனா தீமை உள்ள இருக்க, पर बुराई तो अंदर ही है, தோஷம் உள்ள இருக்க. दोष तो अंदर ही இந்த है। தோஷத்தை யார் நீக்குவா? ये दोष को कौन இந்த हटाएगा? தோஷத்தை நீக்குனாதான் ये दोष जब हटाएंगे நீங்க சுத்தமான மிருகம். आप एक शुद्ध प्राणी हो। இன்னைக்கு நம்ம சபை आज अपना मंडली குருட்டு சபையா இல்ல, एक अंधा कलिसिया नहीं கண் होना है, திறக்கப்பட்ட சபை. आग जो खुला होना है, என்ன நம்ம தேவனை அறிவோம். क्योंकि हम अपने परमेश्वर को जानते हैं। நம்ம தேவனுடைய நாமத்தை அறிவோம். हम अपने परमेश्वर के नाम को जानते हैं। நம்ம அவர் யாருன்னு தெரியும் நம்மளுக்கு. हमें पता है कि वो कौन है, அவர் நம்ம அவருடைய வேதத்தை அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்திருக்கிறார். और उनके पवित्र शास्त्र को जान सके इसलिए अपने आंखों को நம்ம खोला நொண்டி இல்ல. है। हम जो लंगड़े नहीं நம்ம हैं, துள்ளி குதித்து ஊழியத்தை செய்றோம். हम जो कूद कर जो सेवा को करते हैं। பண்றோமா பண்ணலையா? हम करते हैं या नहीं? ஏதாவது ஒண்ணு பண்றோம்ல. कुछ ना कुछ हम करते हैं, ஏதாவது பண்ணணும். और कुछ ना कुछ करना है। சபையில ஏதாவது ஒரு என்ன செய்யணும், பண்ணணும். कलिसिया में कुछ ना कुछ करना है। வெளியில போய் நான் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கேன், அது ஓகே. मैं बाहर जाकर सेवा करता हूँ, ठीक है, நீங்க ஒருவேளை அப்படி செய்ய முடியாம இருக்கலாம். हो सकता है आप नहीं कर पाओगे, ஆனா சபையில ஏதாவது ஒரு பாகத்தை நீங்க எடுத்து செய்யணும். पर कलिसिया में कोई एक भाग को लेकर आपको करना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर महान चीज करे। தலை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். हम सब अपने सरों को झुकाकर प्रार्थना करें। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता है एलोहिम परमेश्वर, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई परमेश्वर आपको धन्यवाद देते हैं, யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். और यहोशू मसीह के नाम से हम प्रार्थना நம்முடைய करते பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. हैं। अपने बच्चों को आप आशीष कीजिए, அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். उनके सारे जरूरतों को आप पूरा எல்லா कीजिए, தடைகளையும் நீக்குங்க. सारे रुकावट को निकाल நம்முடைய दीजिए, ஆசீர்வாதத்தால நிரப்புங்க. आपके आशीष से भर दीजिए। எந்த தோஷமும் இருக்க கூடாது. कोई भी दोष नहीं होना है प्रभु, குருட்டாட்டம், நொண்டித்தனம், और जो अंधापन और जो लंगड़ापन வியாதி, और बीमारी, இது எதுவும் இருக்காதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. और ये कोई भी चीज नहीं होना है। ஆசீர்வதிங்கப்பா. और आशीष कीजिए, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க நீ கிருபை செய்யும். और अपने बच्चे जो आशीष में रहने के लिए आप अनुग्रह உம்மை कीजिए। தேடுகிற பிள்ளைகள் நீ கண்டிப்பா ஆசீர்வதிக்கிறீர். और आप जो बच्चे आपको खोजते वो जरूर அதை आशीष நான் में होते விசுவாசிக்கிறேங்க. हैं, और मैं उसे विश्वास भी करता हूँ। காலை தேடுவோர் என்னை கண்டடைவான். जो सुबह में जो है वहाँ पर ढूंढते वो मुझे पा लेंगे। நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. आपके बच्चों को आशीष कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா. यहोशू मसीह के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।